Hello friends, welcome to my YouTube channel Learn with Yoga. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம class 12 maths chapter 9 exercise 9.8 தான் பார்க்க போறோம். வாங்க friends வீடியோக்குள்ள போலாம். Find the area of the region bounded by 3x minus 2y plus x equal to 0, x equal to minus 3, x equal to 1 and x axis. இப்போ நமக்கு ஏரியா ஒரு ரீஜனோட ஏரியா கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. அதுக்கு ஒரு லைன் ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. அது கூட x axis ஓட ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கிவன் டேட்டா எழுதிக்கலாம். 3x minus 2y plus x equal to 0. இப்போ நம்ம கிராஃப் பிளாட் பண்ணுறதுக்கு வேல்யூஸ் எடுக்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் x 0வா இருக்கும்போது y ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது x equal to 0ன்ற வேல்யூவை இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு 3 into 0 minus 2 into y plus x equal to 0ன்னு வரும். இப்போது minus 2yக்கு வந்து அந்த சைடு ஈக்குவேட் பண்ணும்போது minus 2y equal to minus 6ன்னு வருது. இதுலேருந்து நம்ம y வேல்யூ கால்குலேட் பண்ணோம்னா y equal to 3ன்னு கிடைக்குது. அப்போ x வேல்யூ 0வா இருக்கும்போது y வேல்யூ 3. இப்போ அடுத்த ரெண்டு பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு y equal to 0 போட போகிறோம் அதே ஈக்குவேஷனில். இப்போ y equal to 0 போடும்போது 3x minus 2 into y இருக்க இடத்துல 0 போடுறோம். plus 6 equal to 0. இப்போ xஐ வந்து அந்த சைடு ஈக்குவேட் பண்ணும்போது 3x equal to minus 6ன்னு வருது. இதுலேருந்து நம்மளுக்கு x வேல்யூ வந்து minus 2ன்னு கிடைக்குது. அப்போ y 0வா இருக்கும்போது x வந்து minus 2. இப்போ இதை நம்ம கிராஃபில் பிளாட் பண்ண போகிறோம். x 0வா இருக்கும்போது y 3, y 0வா இருக்கும்போது x minus 2. இப்போ இதை நம்ம பிளாட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து x வந்து minus 2வா இருக்கும்போது y வேல்யூ 0, அதுதான் minus 2,0 இங்கே பிளாட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி x வேல்யூ 0வா இருக்கும்போது y 3, அந்த வேல்யூவை இங்கே பிளாட் பண்ணி அந்த ரெண்டு பாயிண்ட்டையும் வழியாக பாஸ் ஆகிற மாதிரி ஒரு லைன் போட போகிறோம். ஃபர்ஸ்ட் இதை போட்டதுக்கு அப்புறமா நம்மளுக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்க ரெண்டு வேல்யூஸையும் பிளாட் பண்ண போகிறோம். x equal to minus 3, x equal to 1. இப்போ இந்த ரெண்டு லைனையும் நம்ம இதே கிராஃபில் வரையணும். இதுதான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் போட்டிருக்கேன். x equal to minus 3 லைன் தான் இந்த பர்பிள் கலர் லைன். அதே மாதிரி இந்த சைட் பார்த்தீங்கன்னா x equal to 1. இப்போ நம்ம இந்த ரீஜியனோட ஏரியாவை தான் நம்மளுக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதை நான் நெக்ஸ்ட் கிராஃபில் காட்டுறேன். அது ஷேட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளுக்கு இப்போ இந்த x equal to minus 3 லைன் இங்கே பர்பிள் லைன் இருக்குது. அதே மாதிரி x equal to 1 லைன் இருக்குது. அது போக நம்ம அதுக்கு முன்னாடி பிளாட் பண்ண லைன் அந்த minus 2,0, 0,3 வழியாக பாஸ் ஆகிற லைன் ஒன்று இருக்குது. இப்போ இந்த ரீஜனை ஷேட் பண்ணும்போது இந்த ப்ளூ கலர் ரீஜன் ஷேட் பண்ணியிருக்கலாம். அது வந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கு கீழே இருக்கிற ஒரு பார்ட் இருக்குது ஏரியா. அதே மாதிரி எக்ஸ் ஆக்சிஸ்க்கு மேலே இந்த -2 to 1 ஒரு ஏரியா இருக்குது. இப்போ நம்ம மொத்தமாக இந்த ஹோல் ரீஜனோட ஏரியா வேல்யூவை கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போது 3x minus 2y plus 6 equal to 0 இந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்ம yக்கு ஒரு ஈக்குவேஷன் மாதிரி எடுக்க போகிறோம். அதுக்கு 2y equal to 3x plus 6 நம்ம ஈக்குவேட் பண்ணுறோம். இப்போ இதில் 3 காமனாக இருக்கனால 3 வெளில எடுத்தால் 2y equal to 3 into x plus 2 கிடைக்கும். இப்போ இதில் yயோட வேல்யூ எடுக்கும்போது 3/2 into x plus 2 நம்மளுக்கு கிடைக்குது. இப்போ நம்ம ஏரியா கண்டுபிடிக்க போகிறோம். இன்டகிரேஷன் minus y dx. இப்போ இந்த வேல்யூ வந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கு கீழே இருக்கிறனால நெகட்டிவ்ல வரும். நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிறனால அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து minus y dxன்னு போடுறோம். அடுத்து இந்த எல்லோ கலர் ஷேடட் ரீஜன் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கு மேலே இருக்கிறனால பாசிட்டிவாக வரும். அதுதான் நம்ம பிளஸ் இன்டெக்ரல் பாசிட்டிவ் y dxன்னு போடுறோம். இப்போ இந்த y இருக்கிற இடத்துல நம்ம இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ நம்மளுக்கு வந்து என்னன்னா இன்டெக்ரல் இந்த ரீஜனோட லோவர் லிமிட்டும் அப்பர் லிமிட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் ரீஜனுக்கு லோவர் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா -3. இப்போ -3லேருந்து -2 தான் இதோட வேல்யூ, இதோட வேரியிங் ரீஜன். அப்போ நம்ம வந்து -3 இன்டெக்ரல் -3 to -2 இந்த yயோட வேல்யூ வந்து 3/2 into x plus 2 dx. அதே மாதிரி இந்த பிளஸ் பாசிட்டிவ் y dx வந்து நம்மளுக்கு அந்த எல்லோ கலர் ஷேடட் ரீஜன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா -2லேருந்து 1க்குள்ளே வேரி ஆகுது. ஸோ அதை லிமிட்ஸாக வச்சு நம்ம இன்டெகிரேட் பண்ண போகிறோம். அப்போ பிளஸ் இன்டெக்ரல் -2 to 1 into y ஓட வேல்யூ 3/2 into x plus 2 dx. இப்போ இந்த வேல்யூவை நம்ம இன்டெகிரேட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து 3/2 into x plus 2 இருக்குது. இப்போ எக்ஸை இன்டெகிரேட் பண்ணும்போது நம்மளுக்கு x²/2 கிடைக்கும். 2 இன்டெகிரேட் பண்ணும்போது 2x கிடைக்குது. இப்போ இதில் இந்த லிமிட்ஸ் வந்து -3 to -2. அதே மாதிரி இந்த செகண்ட் பார்ட்டில் நம்ம 3/2 வெளில காமனாக எடுத்துக்கிறோம் ரெண்டுத்துலையுமே. இதுலேயும் அதே மாதிரி x plus 2 நம்ம இன்டெகிரேட் பண்ணும்போது x²/2 plus 2xன்னு வருது. இதில் லிமிட்ஸ் வந்து -2 to 1. இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். 3/2 into x²/2 plus 2xன்னு இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த x²/2 இதில் வந்து நம்ம அப்பர் லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ அப்பர் லிமிட் வந்து -2. அப்போ x²ங்கும் போது நம்மளுக்கு -2 the whole square மைனஸ் லோவர் லிமிட் வந்து -3. அப்போ -3 the whole square divided by 2. இப்போ நெக்ஸ்ட் வந்து 2xக்கு வந்து நம்ம அப்பர் லிமிட்டும் லோவர் லிமிட்டும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ 2 into x பார்ட்டில் வந்து அப்பர் லிமிட் பண்ணும்போது -2
மைனஸ் லோவர் லிமிட் பண்ணும்போது மைனஸ் ஆஃப் மைனஸ் 3 கிடைக்கும். இப்போ அடுத்து செகண்ட் ஹாஃப் பார்க்க போகிறோம். ப்ளஸ் 3/2 இன்ட்டு h ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் 2h லிமிட் வேரிஸ் ஃப்ரம் -2 to 1. இப்போ இதில் வந்து h ஸ்கொயர் பார்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் 1 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ 1 ஸ்கொயர் மைனஸ் லோவர் லிமிட் -2, அப்போ -2 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 2 ப்ளஸ் 2hலையும் அப்பர் லிமிட்டையும் லோவர் லிமிட்டையும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்பர் லிமிட் 1, அப்போ 2 இன்ட்டு 1 மைனஸ் லோவர் லிமிட் -2, அப்போ 1 மைனஸ் ஆஃப் -2 கிடைக்கும். இப்போ இந்த வேல்யூஸை நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது 3/2 இன்ட்டு -2 ஸ்கொயர் 4 மைனஸ் ஆஃப் -3 ஸ்கொயர் 9, அப்போ 4 மைனஸ் 9/2 ப்ளஸ் 2 இன்ட்டு -2 ப்ளஸ் 3 வந்து -2 ப்ளஸ் 3 வந்து நம்மளுக்கு 1 கிடைக்கும். ப்ளஸ் 2 இன்ட்டு 1. இப்போ இந்த ஈக்குவேஷனோட வேல்யூவை சிம்பிளிஃபை பண்ணலாம். 3/2 இன்ட்டு -2 ஸ்கொயர் 4 மைனஸ் ஆஃப் -3 ஸ்கொயர் -9 வரும் divided by 2 plus 2 into -2 minus of -3 வந்து நம்மளுக்கு -2 plus 3 வருது. அப்போ 2 into 1. இப்போ நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டோட சிம்பிளிஃபிகேஷன் இதுதான். நெக்ஸ்ட் வந்து செகண்ட் ஹாஃபோட சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். 3/2 into 1 square 1 minus -2 square 4, அப்போ 1 minus 4/2 plus 2 into 1 minus of -2 வந்து 2 into 3 வரும். அதோட வேல்யூ 6. இப்போ நெக்ஸ்ட் 3/2 into 4 minus 9/2 plus 2 into 1 வருது. plus 3/2 into 1 minus 4/2 plus 6. இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணும்போது 3/2 into -5 plus 4/2 plus 3/2 into இந்த வேல்யூ -3 plus இதை வந்து நம்ம எல்சிஎம் எடுக்கும்போது -3 plus 12/2 வரும். அதே மாதிரி தான் இங்கேயும் 4 minus 9 இங்கே 2க்கு எல்சிஎம் எடுக்கும்போது நம்மளுக்கு 4 வரும். அப்போ நம்மளுக்கு ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ -5 plus 4/2 வந்து நம்மளுக்கு -1/2 நெகட்டிவாக வரும். பட் ஏரியா இது வந்து பிலோ எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கனால நம்மளுக்கு நெகட்டிவ் வேல்யூ வருது. ஏரியா நெகட்டிவாக இருக்கக்கூடாதுன்றனால நம்ம இந்த வேல்யூக்கு மாடுலஸ் எடுத்துக்கிறோம். அப்போது நம்மளுக்கு இந்த வேல்யூ 3/2 into 1 -1/2 வந்து மாடு எடுக்கும்போது 3/4னு வரும். ப்ளஸ் 3/2 into -3 plus 12/2 வந்து 9/2 வருது. ப்ளஸ் 3/2 into 9/2. இப்போ இதை ஃபர்தராக நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணும்போது 3/4 plus 27/4 வரும், which is equal to 30/4. இதை 2 ஆல் டிவைட் பண்ணோம்னா 15/2 கிடைக்கும். இப்போ நம்மளோட ஃபைனல் ஏரியாவோட வேல்யூ வந்து 15/2, which is equal to 7.5 square units. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.